மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி உருளைக்கிழங்கு சுண்டல் குருமா எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குருமா சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடைய டேஸ்ட் கறி குழம்பு எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான உருளைக்கிழங்கு சுண்டல் குருமா எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு நான் கருப்பு சுண்டல் ஊற வச்ச சுண்டல் 2 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் நம்ம எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, இவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வறுத்துக்குவோம். நல்லா வறுபட்ட வாசனை வந்த பின்னாடி இதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா மசிய வதக்கி விட்டுக்கலாம். நல்லாவே இப்போ வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே துருவிய தேங்காய் 1/4 கப் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் 4 முந்திரி பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். சூப்பராக இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பின்னாடி ஒரு பிரிஞ்சில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். இது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாவை 4 கீறி சேர்க்குறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு எல்லா பொருளையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கின பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா சுண்டல் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எல்லா மசாலா பொருட்களையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ மிளகாய்த்தூள் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லிப்பொடி 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இவ்வளோ தான். எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு கூட இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சுண்டல் குருமாக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மசாலா பேஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். இது கறிக்குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மசாலா பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மூடி வச்சாச்சு. இப்போ வெயிட் போட்டுடலாம். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் போன பின்னாடி முடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கறிக்குழம்பு டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு சுண்டல் குருமா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சுண்டல் எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.